உடல் அழகாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறத விட ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அதற்கு என்ன வழி? உடல் பருமன் குறையறதுக்கு நாம் இந்த 2026 தயவு செய்து குறுக்கு வழிகளை தேர்ந்தெடுக்காம நேர்மையாக நல்ல முறையில் கிராஜுவலாக போட்ட வெயிட்டை கிராஜுவலாக தான் குறைக்கணுங்கிறதுக்கு சூப்பர் டிப்ஸு நான் உங்களுக்கு 4 சொல்கிறேன். நம்பர் 1, அதாவது ப்ரோட்டீன் ரிச் டயட்டை எடுத்துக்கோங்க. எப்போவுமே ப்ரோட்டீன் உள்ள, அதாவது நம்ம சாம்பாரில் இருக்கிற பருப்பாகட்டும், நட்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பசித்தன்மை குறைஞ்சி உங்களுக்கு ஃபில்டாக இருக்கக்கூடிய பெனிஃபிட் இருக்கும். 2வது, ப்ரோட்டீனில் உங்களுக்கு கொழுப்பு கிடையாது, அதனால் உடம்பு நல்லாயிருக்கும். 2வது, தயவு செய்து ஒரு நீங்கள் சாலடாக வச்சுக்கோங்க. அதுவும் நீங்கள் ஈவினிங் வந்து சாலட் வச்சுக்கிட்டிங்கன்னா டின்னருக்கு ரொம்ப நல்லது. அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6:30 மணிக்குள்ளார நீங்கள் டயட்டை முடிச்சிடணும். ரொம்ப ரொம்ப போனால் 7 மணி, 6 to 7க்குள்ளார நீங்கள் உங்களுடைய டயட்டை முடிச்சிடணும். அதுவும் சாலடாக மட்டும்தான் இருக்கணும். அந்த சாலடு எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காய்கறிகளை நல்லா சீவி, அதுக்கப்புறம் அதில் லெமன் பிழிஞ்சு, அதில் நீங்கள் கொஞ்சமாக நட்ஸு உங்களுக்கு க்ரன்ச்சியாக வேணும் அப்படின்னா சன்ஃப்ளவர் சீடு இல்லைன்னா குக்கும்பர் சீடு போட்டுக்கலாம். போட்டுக்கிட்டு எலுமிச்சம்பழ தோலை நீங்கள் சீவி அதில் போட்டுட்டிங்கன்னா தைராய்டுக்கு ரொம்ப நல்லது. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு பெரிய பவுல் நிறைய பிஃபோர் 7 o'clock நீங்கள் அந்த டின்னரை முடிச்சிடணும். அந்த முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நைட்டு ஃபுல்லாக உங்களுக்கு இன்சுலின் அளவு ஏறவே ஏறாது. 3வது, ஜூஸை அவாய்ட் பண்ணுங்கள். வெறும் கட் ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ ஜூஸ் சாப்பிட்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய சுகர் லெவல், இன்சுலின் ஜாஸ்தி ஆகும். அதனால் தயவு செய்து நீங்கள் கட் ஃப்ரூட்டாக எடுத்துக்கோங்க. இது 3வது சூப்பர் டிப்ஸ். 4வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாதத்துக்கு ஒரு தடவை ஆரோக்கியமாக இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, பிபி இருக்கிறவங்க, வெர்டிகோ இருக்கிறவங்க இதில் வரக்கூடாது. கர்ப்பிணி பெண்கள் இதில் கிடையாது. பொதுவாக ஆரோக்கியமாக இருக்கேன், நான் உடல் பருமனாக இருக்கேன், உடம்பை குறைக்கணும் அப்படின்னா 4வது டிப்ஸ் என்ன, சூப்பர் டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் வெறும் இயற்கை உணவு மட்டும்தான் சாப்பிடணும். அன்றைக்கி ஸ்டவ் மேலே வச்ச உணவு நீங்கள் சாப்பிடவே கூடாது. வெறும் இயற்கை உணவு மட்டும்தான் சாப்பிடணும். இதை நீங்கள் சாப்பிட்டீங்கனால இந்த மாதிரி இந்த 4 வந்து முதல்ல உடல் பருமனுக்கு முதல்ல பண்ணுங்கள். 5வது, இது வந்து ஒரு முக்கியமான டிப்ஸு. அது மட்டும் இல்லாமல் 4ன்னு தான் சொன்னேன், பட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுன்னு, உடற்பயிற்சி. உடற்பயிற்சி இல்லாமல் நீங்கள் உடம்பை குறைக்கிறது அப்படிங்கிறது கஷ்டம். உணவு மூலமாக நீங்கள் குறைக்கலாம், ஆனால் உடற்பயிற்சியின் மூலமாகத்தான் அதை சரியான ஷேப்பில் வச்சு, அது மட்டும் இல்லாமல் மசிலையும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வச்சு உங்கள் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கும் நீங்கள் நல்ல ரத்த ஓட்டம் கொடுத்து அதை ரீஜெனரேட் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், பலன் நிச்சயம்.